போன வீடியோவில் bolt.new யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறது பற்றி நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருப்பேன். அந்த bolt.newவோட சோர்ஸ் கோட் வந்து GitHubல அவைலபிளாக இருக்குது. அது ஒரு ஓப்பன் சோர்ஸ். வேறு ஒரு யூடியூபர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபோர்க் பண்ணி NELLM அதாவது ஆட்டோடெவ்ங்கிற ப்ராஜெக்ட் நேம் வச்சு இந்த bolt.newவை இன்னும் ஃபீச்சர் ரிச்சாக கொண்டு வந்திருக்காரு. நிறைய நல்ல நல்ல ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காரு. நீங்களும் முடிஞ்சால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, அதை வந்து அந்த bolt.new வந்து உங்கள் லோக்கல்லேயே ரன் பண்ணலாம். ப்ளஸ் இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடலோட கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஆந்த்ரோபிக்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம், கிராக்கோட கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஓப்பன் ஏஐயோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி பண்ண டெமோவில் அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடையாது. இதை தவிர நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோட டெமோ தான் நான் இதில் காட்டுறேன். கட்டாயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா, ஒரு ப்ரௌசர் போய்டுமா, இங்கே போயிட்டு bolt.new autodev அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு GitHub லிங்க் வரும். யார் தலைவர்? இவர் தாங்க டெவலப்பரு. நிஜா இவரை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் இவரோட சேனல் இருக்குது, யூடியூப் சேனல், அதுவும் இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ் இது. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறது A to Z எழுதி வச்சுருப்பார். அதே மாதிரி தான் UI இருக்கும். இதில் வந்து இந்த பாருங்கள், இவர் பண்ண ஃபோர்க் நேம் தான் ஆட்டோடெவ். வேணால் இவங்களோட கம்யூனிட்டியில் போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டருங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. நான் இன்றைக்கூடயும் ஒரு வீடியோ பார்த்தா வருது. அதில் என்னென்னா, நீங்கள் ஒரு வெப்பேஜோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அது ஒன்றும் பிஆர் மர்ஜ் பண்ணணும் வந்துடும். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. இது வேறு யாரோட டைப் பண்ணியும் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது. உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு ஒரு எடிட்டர் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா கிட்டு வேணும். இது இன்ஸ்டால் ஆகிருக்கும் உங்கள் மிஷினில். இதெல்லாம் ப்ரீ ரிக்வெஸ்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. அதுக்கப்புறம் Node.js ரன் பண்ணுறதுக்கு நோடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதுவும் இங்கேயே கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இது முடித்த கையோட என்னென்னா, இந்த க்ளோன் பண்ணும். அதாவது இவர் எழுதியிருக்க கோடை வந்து லோக்கலில் கொண்டு வரணும். விட்டு ரைட் கிளிக் பண்ணி கிட் க்ளோன் அந்த கமாண்ட் அங்கே காப்பி பண்ணலாம். அந்த கமாண்ட் இங்கேருந்து கொடுக்குறோம். கொடுத்தோன்னு என்னன்னா, இது வந்து இங்கேருந்து வந்து லோக்கலில் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, சில கமாண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் மேக்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா சில இது மாற்றிருப்பாங்க. நான் வந்து மேக்புக் யூஸ் பண்ணல, இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து இந்த கோடை வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய் ஓப்பன் பண்ணுவோம். இதில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் bolt.new இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகேயா? இதான் அந்த அவங்க எழுதியிருக்க கோடு வந்துச்சா? ஃபஸ்ட்டு ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணால், இங்கே வந்து env.exampleனு இருக்கும். இதை போய் ரீநேம் பண்ணிவிடுங்க. .example போட்டு தூக்கிடுங்க. அவ்வளோதான். பண்ணிட்டீங்கன்னா இந்த env ஃபைலில் தான் நீங்கள் எந்த மாடலோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அதோட கீ இருக்கணும். கீனா என்னென்னா, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு API கீ கொடுப்பாங்க. அந்த API கீ வச்சு அந்த மாடலோட உங்கள் ரன் பண்ணுற அப்ளிகேஷன் பேசி தேவையான ஒர்க்கை அக்கம்ப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ கிராக்கு, ஹக்கிங் ஃபேஸ், ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக் இது எல்லாருமே இந்த கீயை இங்கே அப்டேட் பண்ணிட்டு இந்த env ஃபைலில் தான் நீங்கள் இதை அப்டேட் பண்ணணும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போதைக்கு நான் வந்து ஆந்த்ரோபிக் API கீ தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே நான் இங்கே அப்டேட் பண்ணல. API கீ இங்கே நான் அப்டேட் பண்ணலாம். ஏன்னா இது UIலையும் அப்டேட் பண்ணலாம். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இது பண்ண கையோட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று உங்களால் டாக்கர் இருந்தால் டாக்கரை வச்சு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணிடலாம். ஓகேயா? இது டெவலப்மெண்ட் பில்டில் இருக்க, ப்ரொடக்ஷன் பில்டில் இருக்க ரன் பண்ணலாம். இப்போதைக்கு டாக்கருக்குள்ளே போவேன்னா ரொம்ப அட்வான்ஸாக உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நம்ம லோக்கல்லையே டாக்கர் இல்லாமல் ரன் பண்ணுறது போகலாம். இதுக்கு வந்து PNPயும் இன்ஸ்டால் பண்ணோம். அது இன்ஸ்டால் பண்ண பிறகு இதை வந்து ரன் பண்ணுவோம். இப்போ என்னென்னா, இதுக்குள்ளே போய்டும், இந்த டேரக்டருக்குள்ளே போய்ட்டு அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது என்ன பண்ணும், இது விட்டுருங்க, இது வந்து சூடெல்லாம் இதுக்குள்ளது. இப்போ வந்து ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு PNPM run dev இதை கொடுக்கும். கொடுத்து ரன் பண்ணுறோம்.
ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை போய் நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறோம். நேராக போயிட்டு இது இந்த யூஆர்எல் அடிக்கிறோம். அடிச்சா நான் ஏற்கனவே அங்கே பார்த்தோம்ல அதே ஸ்க்ரீன் தான் இங்கே வந்திருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஓகே, வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதே தான். இங்கே பார்த்திங்கன்னா சேட் பண்ணலாம், இது பண்ணலாம். இங்கே வந்துட்டு சும்மா சேட் பண்ணுவோம். ஓகே, இதுலேயே சாம்பிள் கமெண்டரில் இதை கொடுக்குறேன். கொடுத்தா இங்கே எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம எந்த ஏபிஐக்கியும் இங்கே கொடுக்கல. அதே எரர் தான் இங்கேயும் காட்டும். ஸோ நம்ம இதுக்கு ஒரு ஏபிஐ கீ க்ரியேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், ஆந்த்ரோபிக் டேஷ்போர்டில் போய் ஒரு ஏபிஐ கீ கொண்டு வரணும். இங்கே வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கீ வாங்கிட்டேன். இந்த கீலாம் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. பட்டு ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் இப்போ ஆந்த்ரோபிக் யூஸ் பண்ணுறேன். அதில் Claude 2.3.5 சோனட் நியூ ஓல்டு 2 இருக்குது. நான் வந்து சோனட் நியூ தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இந்த கீயை வந்து இங்கேயும் அப்டேட் பண்ணலாம், இல்லையா அந்த .env ஃபைலையும் அப்டேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் ஒரு கமெண்ட் கொடுப்போம். என்ன சொல்லலாம், கிரியேட்ட இதில் என்ன சொல்லலாம், சரி, கிரியேட் சாம்பிள் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் வெப் அப்ளிகேஷன். நான் அதில் பண்ணது தான் இப்போ இதில் சொல்கிறேன். அடிச்சோன்னே என்ன ஆகுது பாருங்கள், அதே தான் இங்கே வருது. ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ட்ராக்கர் ஓப்பன் பண்ணிச்சு. ரைட் சைடில் இந்த கோடு எழுதிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ரன் npm இன்ஸ்டால் ஓடிட்டுருக்கு. அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கேயே டெமோ காட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இங்கே பார்ப்போம். இல்லாட்டி நம்ம லோக்கல்லே பண்ணி பார்த்துருமா. டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ட்ராக்கர் வந்துச்சா, அட்டெண்டன்ஸ் இதில் போய்ட்டு இந்த ஃபைல் க்ரியேட் பண்ண ஃபைலை போட்டு கமெண்ட் போட்டு npm இன்ஸ்டால். ஓகே, இன்ஸ்டால் ஆச்சு. இப்போ npm run dev அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அப்ளிகேஷன் லான்ச் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி போகிறோம். போய்ட்டு அதை ரன் பண்ணுறோம். என்டர் ஸ்டூடெண்ட் நேம் என்ன போடலாம், ஹரிஷ். ஓகே, ராஜா, அப்புறம் ராஜேஷ். அட்டண்டன்ஸ் யார் யார் வந்திருக்காங்கன்னு போடுறேன். வேணா இதில் வந்து நான் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன், ஆப்சென்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன், இல்லை ப்ரெசன்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு சாம்பிளாக ஒன்று காட்டுது. இது நான் என்ன சொன்னேன், சரி இதை வந்து நம்ம வந்து டார்க் மோடு மாற்றி பார்ப்போமா. சரி, இங்கே போய்ட்டு give option to create to toggle between dark mode அப்படிங்கிறேன். இதில் வந்து டார்க் மோடில் வேணும் இல்லை பிரைட் மோடில் வேணும் அது கேட்குறேன். என்ன பண்ணி தந்து பார்ப்போம். ஓகே, பாருங்கள் அதே யூஇ வந்துச்சு. ஆனால் என்னென்னா இங்கே டார்க் மோட் வந்துச்சு. கிளிக் பண்ணால் டார்க் ஆகிடும், லைட் ஆகிடும், டார்க் ஆகிடும், லைட் ஆகிடும், டார்க் ஆகிடும். இதை தமிழ் மாற்றோமா, கேன் யூ மேக் இட் இன் தமிழ் அப்படிங்கிறேன். அப்படி தமிழை மாற்றிடுவோம். என்ன செய்யுதுன்னு பார்ப்போமா. அப்படியே மொழிபெயர்த்துரும் பாருங்க. அதே அட்டண்டன்ஸ் வந்து மொழிபெயர்த்து இப்போ அப்டேட் பண்ணுது. நான் ஏன் ஒரே அப்ளிகேஷனை திரும்ப திரும்ப டெமோ காட்டுறேன்னா, ஒவ்வொரு மாடல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுது பாருங்கள். போன வாட்டி உள்ள மாடல் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுச்சு, இப்போ உள்ள மாடல் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுது. ஒரு டெமோ தான் இது. அது இன்னும் ஃபீச்சர்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். ஆனால் இங்கேயும் நீங்கள் வந்து ப்ராம்ப்டில் வந்து கிளியராக சொல்லலாம். ஒரு பக்கத்துக்கு ஒரு ப்ராம்ப்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்துரும். ஆனால் ப்ராம்ப்ட் வந்து கிளியராக சொல்லணும். அதுக்கு கூடயும் நீங்கள் வேறு யாராவது ChatGPT வண்டியோ போய் கேட்டுக்கலாம், எனக்கு மாரி ப்ராம்ப்ட் எழுதிக்கணும், அதை எழுதி கொடுத்துரும். பாருங்கள், மாணவர் வருகை பதிவேடு, மாணவர் பெயர், மாணவரை சேர்க்கவும். ஓகே, ராஜேஷ். ராஜா, கிஷோர். ஓகே, வரவில்லை, வந்துள்ளார். தாமதம்ங்கிறது இங்கே இது இல்லை பாருங்க. ஓகே, இருள், வெளிச்சம். இருள் மோடுக்கு மாறினா இதுக்கு வேணும், வெளிச்சம் மோடுக்கு மாறினா இது வரணும்.
அழகாக ஃபாண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். இருட்லேயும் வெளிச்சத்துலையும் அழகாக தெரிகிற மாதிரி இதுதான். ஓகே இது மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லை, நீங்கள் இதில் உள்ள எந்த மாடல் வேணால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் இதை வந்து ஒலாமா வச்சு உங்கள் லோக்கலில் ஒரு ஏஐ மாடல் ரன் பண்ணி இதை கனெக்ட் பண்ணி இது மூலமாக பண்ணலான்னு காட்டுறேன். ஏன் இப்படி ஏன் அந்த ஒரு ஆப்ஷன் வருதுன்னா, இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அந்த டெமோக்கான செலவு வந்து 14 சென்ட்டு செலவாயிருக்கு. ஏன்னா அந்த ஏபிஐ கீ யூஸ் ஆனதுக்கான செலவு. ஏன்னா மற்றபடி இந்த யூஐலாம் நம்ம லோக்கலில் இருந்தாச்சு, பட் அது அந்த ஏபிஐ கீக்கு உள்ள செலவு நான் பே பண்ணி தானோ. நான் இதுவும் பே பண்ண மாட்டேன், எனக்கு ஏபிஐ கீயும் செலவு பண்ண மாட்டேன், என்கிட்ட நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஜிபியூவில் ஒரு மிஷின் இருக்குன்னா அது அடுத்த ஆப்ஷன் நீங்கள் போகலாம். அதில் வந்து நீங்கள் லோக்கல்லேயே அந்த மாடலை ரன் பண்ணிட்டு லோக்கல்லேயே உள்ள மாடலோட கனெக்ட் பண்ணி உங்கள் கோட் ஜென்ரேஷன் பண்ணலாம், உங்கள் கோடை சப்மிட் பண்ணி சேஞ்சஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். பட் உங்கள் மிஷின் பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது மட்டும் தெரிஞ்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.